நண்பர்கள் அனைவருக்கும் சரோபாட்டி கதைகேளு சேனலின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டின் சிறப்பான சிறுகதை. ஒரு நடுத்தர குடும்பத்தில் தந்தை, தாய், கல்லூரியில் படிக்கும் மகன் மற்றும் பள்ளி செல்லும் மகள் என 4 உள்ளனர். தந்தை பழைய கலாச்சாரம் மற்றும் மரபுகளை விடாப்பிடியாக பின்பற்றுபவர். மகன் நவீன காலத்திற்கு ஏற்ப ஓடிக்கொண்டிருப்பவர். இவர்களுக்குள் இருக்கும் ஒரு சிறிய இடைவெளி இந்த தமிழ் புத்தாண்டு அன்று எப்படி மாறுகிறது என்பதுதான் கதை. புத்தாண்டுக்கு முந்திய நாள் இரவு வீடே பரபரப்பாக இருக்கிறது. தந்தை முத்து அதிகாலை விஸ்வரூப தரிசனம், கனி காணுதல் என அனைத்தையும் திட்டமிடுகிறார். மகன் அருண் தனது நண்பர்களுடன் லேட் நைட் பார்ட்டி போக திட்டமிடுகிறான். இருவருக்கும் இடையே நமது கலாச்சாரம் இன்றைய ட்ரெண்ட் என ஒரு மெல்லிய விவாதம் எழுகிறது. மோதல் நடக்கிறது. தந்தை ஒரு பழைய பழக்கத்தை சொல்கிறார். இந்த வருடம் புத்தாண்டுக்கு நாம் யாருக்காவது ஒரு பெரிய உதவி செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான புத்தாண்டின் தொடக்கம் என்று சொல்கிறார். அருண் இதை அலட்சியப்படுத்துகிறான். எல்லாம் ஆன்லைனில் பணமாக அனுப்பிவிடலாம், இதற்கெல்லாம் ஏன் அலைய வேண்டும் என்கிறான். அன்று இரவு ஒரு சிறிய கசப்புடன் உறங்குகிறார்கள். புத்தாண்டு அன்று அதிகாலை முத்து ஒரு பழைய பெட்டியை திறக்கிறார். அதில் அவர் சிறு வயதில் தன் தந்தையிடமிருந்து பெற்ற ஒரு பழைய தமிழ் நாட்குறிப்பு இருக்கிறது. அதில் அவர் எழுதிய சில ஆசைகள் நிறைவேறாமல் இருப்பதை அருண் தற்செயலாக பார்க்கிறான். அதில் ஒன்று, நம் ஊர் நூலகத்திற்கு சில அரிய தமிழ் இலக்கிய புத்தகங்களை வாங்கித்தர வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அருண் சட்டென்று யோசிக்கிறான். தந்தையை ஆச்சரியப்படுத்த முடிவெடுக்கிறான். தன் நண்பர்கள் உதவியுடன் ஒரு சில மணி நேரத்திற்குள் அரிய வகை புத்தகங்களை சேகரிக்கிறான். புத்தாண்டு அன்று மதிய உணவு நேரம் வந்தது. முத்து சோகமாக இருக்கிறார். அப்போது அருண் தன் தந்தையை அழைத்து கொண்டு அந்த பழைய நூலகத்திற்கு செல்கிறான். அங்கு முத்துவின் பெயரில் ஒரு சிறிய தமிழ் இலக்கிய பிரிவு தொடங்கப்பட்டிருப்பதை பார்த்து அவர் கண் கலங்குகிறார். டெக்னாலஜி முக்கியம்தான் அப்பா, ஆனா அதை உங்க ஆசைகளை நிறைவேற்றவும் பயன்படுத்தலாம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்கிறான் அருண். குடும்பத்துடன் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக அறுசுவை உணவை உண்டு மகிழ்ந்தார்கள்.